மேரேஜுக்கு முன்னாடிலாம் பூரினாலே எப்போயாவது ஒருக்கா தான் செய்வோம். ரம்ஜான் வந்தால் அன்றைக்கி மார்னிங் எப்போவுமே எங்கள் வீட்டில் பூரி, பாயாசம் இல்லை கேசரி தான். மேக்ஸிமம் ஆயில் ஃபுட்டுனால பூரி அதிகம் எடுத்துக்க மாட்டோம். இயர்லி ஒன்ஸ் தான் வீட்டில் சாப்பிடுவோம் மேரேஜுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வேணால் செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே 2 தோசை 2 இட்லி சாப்பிட்ற ஆள் தான். ஏதாவது டேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்காகவே நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காகவே பார்த்து செய்கிறது. ஆனால் நான் டயட்டில் இருந்தால் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். சிம்பிளாக ஏதாவது செஞ்சு விட்ருவேன். அன்றைக்கி பூரி மசாலா செய்கிறப்ப பச்சை மிளகா தீர்ந்துருச்சு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கடைக்கு போய்ட்டு பொட்டேட்டோ அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வரமிளகா போட்டு இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வரமிளகா தான் போட்டேன். அப்போயும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி கட்டிங் போர்ட்லேயே அப்படியே இன்றைக்கி நெகுத்தி அப்படியே சுட்டுலான்னு கட்டிங் போர்ட்லேயே ஃபுல்லாக நெகுத்தி வச்சுட்டேன். பூரி சுடும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரியில் எண்ணெய் அள்ளி அள்ளி ஊற்றினா தான் புசுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.